நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த பில்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஈஸி இல்லை. ஒரு கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே லேபர் வேணும் இந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு நம்ம சத்திரத்தில் கூட 20 பேருக்கு மேலே இல்லை. அதனால் இத்தனை பேரை அப்பாயிண்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கணும்னு நினச்சோம்னா, இல்லை 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கணும்னு நினச்சோம்னா, அதுக்கு தெரிஞ்ச அந்த தொழில் தெரிஞ்சவங்க மெயின்டைன் பண்ணுனா அது வேறு மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம போய் மெயின்டைன் பண்ணுனா ஒரு அளவு தான் இருக்கும். நம்ம பல சத்திரங்களை இப்போ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் இது வந்து பர்மனெண்ட்டாக நம்ம அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகள் போய் தங்குறதுக்கு தோதாக இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் பண்ணுறோம். இல்லைன்னா நிச்சயமாக அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்க போய் அங்கே தங்க மாட்டாங்க. அதனால் நிறைய தவறுகளான விஷயங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா, இன்றைக்கி நம்ம பாலிட்டிக்ஸும் சரி, நகரத்தார் விஷயங்களும் சரி, வாட்ஸ்அப்பில் பொறுப்பில் பொய்யிலே ஓடுது. பாலிட்டிக்ஸும் அப்படி தான் ஓடுது, இதுவும் அப்படி தான் ஓடுது. பொய்களே வச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எண்ணம் சொல்லாகி, சொல் செயலாகி, செயல் விளைவாகி, விளைவு பதிவாகி, பதிவு பழக்கமாகி, பழக்கமே நம்முடைய குணமாகி, குணமே மீண்டும் எண்ணமாக வரும். இதுதான் சயின்ஸ். எனக்கு வந்து என்னோட தந்தையார் வந்து ஒரு பெரிய சொத்து. அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வேறு எதுவும் கிடையாது. நம்மளோட உடம்பு நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் இருக்கிற வரையும் அப்படிங்கிறது அதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சொத்துன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் அவங்களே தனியாக ஒரு கொம்பு கூட பிடிக்காமல் 99 வயதுக்கு வந்து நடந்து அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். அதை பார்த்து நான் வளர்ந்து நானும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பணம், காசு, சொத்து, வீடு, வசதி அதை சேர்த்து வைக்கிறத விட உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சொத்து. அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி வந்து இந்தியாவில் ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுறது செமிகண்டக்டர்ஸ் தான். பிரைம் மினிஸ்டர் மோடியிலேருந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இந்தியாவினுடைய இது வந்து உலக நாடுகளுக்கு மத்தியில் அவ்வளோ பிரபல்யமாக இருக்கிறதுக்கு அந்த செமிகண்டக்டர்ஸை பற்றி தான் எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இதில் அவங்க சேர்பர்சனாக இருக்கிறாங்க. அது நம்ம நகரத்தார் சமூகத்திலேருந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் மிகவும் பெருமை. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர்.
மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் வீரப்பன் வா கொஞ்சம் உங்கள் ஃபேமிலியோட வா. புதுசாக ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் இது நம்ம புதுவயல் வைரவம் கோயில் அம்மானோட பேரன், அதை கோழி வீரப் செட்டியார்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களோட இந்த ராமசாமியோட பேரன் ஒய்ஃபு. எல்லாருக்கும் வணக்கம். என் வீரப்பன், நான் சேலையூரில் இருக்கேன். நான் ஹெச்ஏஎல்ல ஒர்க் பண்ணுறேன். வணக்கம், என் பேர் காந்திமதி. நானும் ஹெச்ஏஎல்ல ஒர்க் பண்ணுறேன். சேலையூரில் இருக்கோம். பிறந்தது காரைக்குடி வைரவன் கோயில் நாங்கள். ஆமாம், இது எங்கள் எரணி கோயில். புது நம்ம வியந்தன சிதம்பரத்தோட பையன். வணக்கம், என் நேம் சாத்தப்பன். நான் ஸ்டாண்டர்ட் சார்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் சென்னையில். வணக்கம், என் பேர் அழகு மினால். நான் எஸ்ப்ராம் கன்சல்டன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பள்ளிக்கரணையில் இருக்கோம் நாங்கள். தேங்க்யூ. எஸ் ஐயா. நம்முடைய சிறப்பு அழைப்பை ஏற்று நம்முடைய புதுவயல் நகரத்தார் சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினரான திரு செல்லப்பன் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மகளும் வந்திருக்காங்க. அவர்களையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். தற்பொழுது நம்முடைய 11வது ஆண்டு விழா பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்த துவங்க இருக்கின்றோம். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி தருமாறு தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு இஎம்சி பழனியப்பன் அண்ணன் அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து துணைத் தலைவர் திரு லக்ஷ்மணன் அண்ணன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பு அழைப்பாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு வீரப்பன் அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். செயலாளர் திரு விஆர் அருணாச்சலம் அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து பொருளாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சிடி மெய்யப்பன் அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பு அழைப்பாளர் திரு சேகரன் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக இறைவணக்கம் பாடுவதற்காக செல்வி உமையால் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து அவர்களுடைய சகோதரி விசாலாட்சி வாங்க. கற்பகமூர்த்தி 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 சரணம். கற்பகமூர்த்தி 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 சரணம். கைத்தல நிறை கனி அப்பமொடவல் பொறி கப்பிய கரிமுக நடிப்பேணி காற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடுமரன் மகள் மற்பொழுதிரர் புய மதையானை மத்தள வைரனை உத்தமிழ் புதவனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழ் அடைவியை முற்படுகிரிதனை முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறமெறி செய்த அச்சுவன் உரைதரம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி வரும் அக்குணம் அதனிடைபமாகி அக்குண மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே. கற்பகமூர்த்தி 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 சரணம். கற்பகமூர்த்தி 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 சரணம். கற்பகமூர்த்தி சரணம். எல்லாம் அல்ல இறையர்களும் குருவர்களும் நம்முடைய புதுவயல் நகர கைலாச விநாயகர் அருளால நம்முடைய சங்கம் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நடைபெற்று தற்பொழுது 11வது ஆண்டு விழாவிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வரவேற்புரை வழங்குவதற்காக திரு விஆர் அருணாச்சலம் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நம்மளது சங்கம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பாக நடைபெற்று நம்மளது ஏரம்மனா சொக்கலிங்க பையன் பழனியப்பண்ண இந்த கைடன்ஸு நம்ம பொருளாளர் மெய்யப்பன் இவங்களோட கைடன்ஸில் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு.
இதுக்கு இன்றைய விழாவுக்கு சிறப்பு விருந்தினாக வளர்க்கிற மிஸ்டர் வீரப்பண்ணன் பெங்களூர் இதற்காக இன்னைக்கு காலையில் வந்துருங்க நம்மளையெல்லாம் சந்திக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் வந்திருக்காங்க. அவங்கள ரொம்ப வருகிறன்னு வரவேற்கிறேன். பள்ளி நம்ம ஊர் ரொம்ப நான் அடிக்கடி சொல்கிறது வழக்கம். நம்ம ஊர் ரொம்ப பிஸியானாலும் 2 பேர், ஒன்று ஏராமணாசன் பள்ளியப்ப ரெண்டாவது லட்சுமணன். அவங்க 2 பேருமே இன்றைக்கி நம்மளோட கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான செய்தி. நம்ம புதுவையில் நகரத்தார்களையும் ஆட்சிமார்களையும் சின்ன குழந்தைகளையும் வருக அந்த வரவேற்று இந்த விழாவினை தொடங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வரவேற்புரை நல்கிய அண்ணன் அவர்களுக்கு அன்போடு நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தலைமை உரையாற்றுவதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு EMC அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் இது மாதிரி உங்கள் எல்லாரையும் ஒன்றா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அருமையான ஒரு வெதரில் ஒரு நல்ல நேரத்தில் இங்கே சந்திக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. உபதலைவர் லக்ஷ்மணன் அண்ணன் அவர்களுக்கும், பொருளாளர் மெய்யப்பன் அண்ணன் அவர்களுக்கும், செயலாளர் அருணாச்சலம் அண்ணன் அவர்களுக்கும், EC கமிட்டி மற்றும் அனைத்து அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தவி வீரப்பன் அண்ணன் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு புதுவையில் என்றால் ஒரு அளவுக்கு பிரியம் உள்ள ஒரு ஊர். எப்போவுமே கூப்பிட்டா உடனே ஒத்துக்கிட்டு நம்மளோட வந்திருந்து செயல்படுற ஒரு பிரியம் அவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. பல தடவை நம்ம ஸ்கூலுக்காக நிறைய தடவை கூப்பிட்ருக்கோம், வந்திருக்காங்க, கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காங்க, டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அவர்கள் எப்பொழுதுமே புதுவையில் மீது ஒரு மரியாதையும் மதிப்பும் எப்பவும் உண்டு. அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ரீசெண்டாக IBCN 2025 பெங்களூரில் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. அதில் அவங்க தான் சேர்மனாக இருந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது. 550க்கு மேலே விருந்தினர்களுடன் ரொம்ப சிறப்பாக 3 நாட்கள் நடந்த ஒரு நிகழ்ச்சி அது. அதில் ஒரு புதுசாக ஒரு ஃபண்டும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்டு படி நம்ம நகரத்தார் அனைவருக்குமே பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப வசதியாக அமையும். பல கோடிகள் அதிலே இன்வெஸ்ட் செஞ்சு அது மூலமாக நம்முடைய நகரத்தார் தொழில்களுக்கு ஒரு முதலீடு கிடைக்கும். ரீசெண்டாக உருவாகி இருக்கிற சில அமைப்புகளை பற்றி இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நகரத்தார் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு உருவாகியிருக்கு. அது ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிட்டாங்க. அதோடைய மெயின் நோக்கம் என்னென்னா, நம்முடைய ஊரில் இருக்கிற வீடுகள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு மெயின்டைன் பண்ணி அதை ஒரு தொழில் வருமானம் வரக்கூடிய ஒரு வீடாக மாற வேண்டும் என்று ஒரு நினைப்புடன் ஆரம்பிக்கப்பட்டது. இது விரைவில் பலரையும் வந்தடையும். யாருக்காவது இதில் விருப்பம் இருந்தால் தொடர்பு கொள்ளவும். நிச்சயமாக ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும். ஏன்னால் நம் வீடுகள் இனிமேல் எந்த வீடுமே இடிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் இது நடக்கிறது. நகரத்தார் செஸ் சாம்பியன்ஷிப்னு ஒரு அசோசியேஷன் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நம்ம நகரத்தார் யூத்துக்கு செஸ்ஸில் பயிற்சியும் மேற்கொண்டு ஒரு டோர்னமெண்ட்டும் நடக்க இருக்கிறது. அதில் அனைத்து குழந்தைகளும் கலந்து கொள்ள வேண்டும். செஸ்ஸு ஒரு நல்ல ஒரு கேம். இந்தியாவில் இன்றைக்கி முன்னேறி கொண்டே போகிறது. அதில் நம்மளுடைய நகரத்தார் 2 குழந்தைகள் சிறப்பாக கிராண்ட் மாஸ்டர் லெவலில் ஒருத்தர் கூட இருக்கிறார்கள். நிச்சயமாக நம்ம குழந்தைகளுக்கு இது மேற்கொண்டு ஊக்கமளிக்கும் என்று நினைக்கிறேன். சென்னையில் ரீசெண்டாக
நகரத்தை கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஒன்று நடந்துச்சு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் என்னுடைய வருத்தம் என்னென்னா, புதுவையில் சார்பாக ஒரு அணி அங்கே இல்லை. அடுத்த வருடம் நிச்சயமாக புதுவையில் சார்பாக ஒரு அணி கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். கப்பையும் நம்மளே தேய்ச்சிட்டு வந்துடணும், அதுவும் முக்கியம். இன்னும் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணும். காசியில் சத்திரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் சிக்கராங்கிற இடத்த மீட்டு அந்த இடத்துல ஒரு சத்திரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சத்திரத்துக்கு 31 திறப்பு விழா வச்சுருக்காங்க. அக்டோபர் 31 பிரதமர் மோடி திறக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் பல விஷயங்கள் தவறாக பரப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதாவது கட்டுவதற்கு முயற்சிகள் பல மேற்கொண்டு தான் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோ ஈஸியாக கட்ட முடியாது. அதற்கு முதலீடே 50 கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடு போட்டு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பணத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் இதை பற்றி தவறுகளால் நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறது. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் அதில் கொஞ்சம் ஈடுபட்டிருக்கேன். நம்ம ஊரில் எந்த வேலை பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்ல வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதற்கு பல பேர் இடையிலாம் இருப்பாங்க. அதனால் யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா முதல் வேலையாக நம்ம என்ன பண்ணணும், எந்திரிச்சு கை தட்டணும் அவங்களுக்கு. அதை விட்டுட்டு நம்ம அவங்கள இறக்கிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு எப்படி ஊக்கம் வரும், என்ன மோட்டிவேஷன் வரும், எதுக்காக அவங்க பண்ணணும்? அதனால் இனிமே நம்ம குரல் கொடுக்காம சைலண்ட்டாக இருந்தோம்னா அது நல்லதில்லை. இனிமேல் குரல் உயர்த்தி சொல்லணும். யாராவது நல்லது பண்ணால் நல்லா பண்ணிட்டீங்கன்னு உயர்த்தி சொல்லணும். அதே மாதிரி ஊக்கம் கொடுக்குற மாதிரி பேசணும். இனிமேல் யாராவது தப்பாக சொன்னாங்கன்னா அதுக்கு இடைஞ்சல நம்ம நிற்கணும், குறுக்க நிற்கணும். இந்த பில்டிங் 5 மாடிக்கு தான் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, 10 மாடிக்கு மேலே கட்டுறாங்கன்னு சொல்லி பேச்சு அடிப்படுது. முழு கட்டிடத்திற்கும் ஒரு சிங்கிள் டீவியேஷன் இல்லாமல் அப்ரூவல் வாங்கி கட்டப்படுகிற கட்டம் இது. பார்த்துட்டேன், அப்ரூவல் பார்த்துட்டேன் நான். ஆர்கிடெக்டும் இன்ஜினியரும் மாதம் ஈவன் மோர் தென் ஒன்ஸ் 2 தடவை கூட மாதத்துக்கு விசிட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. தாஜ் ஹோட்டல்கிட்ட இந்த லேண்டை லீஸுக்கு விட்டுட்டாங்கன்னு ஒரு வார்த்தை அடிபடுது. இது வரைக்கும் முதல்ல சொல்கிறேன், தாஜோட எந்த கையெழுத்தும் இது வரைக்கும் போடவில்லை. அடுத்தது, இந்த ஹோட்டல் லீஸுக்கு விட முடியாது. இது ஹோட்டல் இல்லை, இது லீஸுக்கும் விடலை. இந்த கட்டடத்தை கட்டியிருக்கோம். இனிமே நம்ம கையெழுத்து போட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் படி தாஜுக்கு ரெவென்யூ ஷேர் தான் கிடைக்கும். ரெவென்யூ ஷேர்னால் 100 ரூபாய் வருமானம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு 7.5 ரூபாய் தான் போகும். வருமானம் 100 ரூபாய், தாஜுக்கு போகிற பணம் 7.5 ரூபாய் தான். அதற்கு மேல் 1 பைசா போகாது. மீதி பணத்தில் செலவு போக மீதி அவ்வளவு பணமும் நம்ம கையில் தான் இருக்கும். பணம் பூலாம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு தான் தாஜுக்கே போய் சேரும். அதனால் தாஜுக்கு லீஸ் விட்டுட்டோங்கிறதெல்லாம் சும்மா கதை. இந்த பில்டிங்கை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஈஸி இல்லை. ஒரு கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே லேபர் வேணும் இந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு நம்ம சத்திரத்தில் கூட 20 பேருக்கு மேலே இல்லை. அதனால் இத்தனை பேரை அப்பாயிண்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் பர்மனெண்ட்டாக ஒரு ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கணும்னு நினச்சோம்னா, இல்லை 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கணும்னு நினச்சோம்னா அதுக்கு தெரிஞ்ச அந்த தொழில் தெரிஞ்சவங்க மெயின்டைன் பண்ணுனா அது வேறு மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம போய் மெயின்டைன் பண்ணுனா ஒரு அளவு தான் இருக்கும். நம்ம பல சத்திரங்களை இப்போ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் இது பர்மனெண்ட்டாக நம்ம அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகள் போய் தங்குறதுக்கு தோதாக இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் பண்ணுறோம். இல்லைன்னா நிச்சயமாக அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்க போய் அங்கே தங்க மாட்டாங்க. டாய்லெட் சரியாக இல்லைன்னா யாரும் போய் தங்க போகிறதில்ல.
அது நல்லா மெயின்டைன் ஆகணும், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு உபயோகமாக இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இது செய்யப்படுகிறது. இது வந்து நான் டோனர்ஸ் நிறைய பேர் இதில் ஒரு மீட்டிங் போட்டு பேசணும். அவ்வளவு பேருமே நிச்சயமாக மெயின்டெனன்ஸ் பக்காவாக இருக்கணும். இது டாஜுக்கோ இல்லை வேறு எந்த கம்பெனிக்கோ கொடுக்குறதில் எந்த தப்பும் இல்லை, அப்படித்தான் பண்ணணும்ங்கிற வரைக்கும் பணம் கொடுத்தவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். அதனால் நிறைய தவறுகளான விஷயங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா, இன்றைக்கி நம்ம பாலிட்டிக்ஸும் சரி, நகரத்தார் விஷயங்களும் சரி, வாட்ஸ்அப்பில் புறப்பில் பொய்யிலே ஓடுது. பாலிட்டிக்ஸும் அப்படி தான் ஓடுது, இதுவும் அப்படி தான் ஓடுது. பொய்களே வச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். நம்ம ஊர்களில் வந்து எப்போவுமே நகரத்தார்களுக்கு ஒரு பாரம்பரியம், ஒரு பண்பு உண்டு. அதாவது பேச்சில் வந்து எப்போவுமே ஒரு பண்பு இருக்கும். தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது கிடையாது. இதில் எனக்கு ஞாபகம் வர்றது, என்னுடைய தாயார் வந்து ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க கல்யாணமாகி வீட்டுக்கு உள்ளே வந்தப்போ அவங்களுடைய தம்பியும் வீட்டுக்கு வந்தாங்க. உள்ளே நுழையிறப்ப என்னுடைய ஐயா வந்து வரவேற்கிறாங்க. அப்போ அவங்க தம்பிக்கு வயசு வந்து ஒரு 10லேருந்து 12 தான் இருக்கும். அவங்க உள்ளே வர்றாங்க. இவங்களை பார்த்து, தம்பி வாங்க, அவங்க உள்ளே வரணும், வாங்க வாங்க, நீங்கள் வாங்க உள்ளே வரணும், வாங்க வாங்கங்கிறாங்க. அதை கேட்ட உடனே, இது வரைக்கும் யாரும் அந்த வரைக்கும் அவங்ககிட்ட பேசுனதில்லை போல் இருக்கு, பதறி போய் விழுந்து அடித்து தலைகளை விழுந்து அந்த படியில் தடுக்கி தலைகளை விழுந்துட்டாங்க. இதை அவங்க சொல்லுவாங்க. எப்போவுமே அந்த மாதிரி ஒரு பண்போடு நம்ம சமூகத்தில் பேசுகிறதே வந்து குழந்தையாக இருந்தாலும் வாங்க போங்க அப்படின்னு பேசுகிற பண்பு. இன்றைக்கி கூட மேபி சின்ன குழந்தைகளை நான் வா போன்னு சொல்லுவேன், ஆனால் வாடா போடான்னு சொன்னது கிடையாது. இது வரைக்கும் ஒருத்தர்கிட்ட கூட நான் வாடா போடாங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறது கிடையாது. அது பல பேரும், நீங்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்கீங்க, நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் அப்படி தான் இருக்கீங்க, பண்ணுறதில்ல. இது வந்து நம்ம நகரத்தாருடைய பண்பு, பாரம்பரியம். இத்தனை வருஷமாக இப்படி தான் இருந்திருக்கோம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. நம்மளுடைய இன்டெகிரிட்டியும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம இதை கடைபிடிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸும் இதிலேருந்து கற்றுக்கிட்டு அவங்களும் இது மாதிரி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். இதில் தவறி போகிறவங்கள நம்மளுமே கண்டிக்கணும், ஒதுக்கணும், பண்ணுறது தப்புன்னு சொல்லணும். சொல்லலைன்னா நம்ம தப்பு பண்ணுறோம். நம்ம இதை பார்த்து நம்ம பிள்ளைகளை கற்றுக்கிட்டால் தப்பாக போயிடும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக எனக்கு பட்டுச்சு இன்னைக்கு, அதனால் சொல்லணும்னு நினச்சி சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஊர் வந்து முன்னேறணும், நல்ல வழியில் போகணுங்கிற ஒரு நம்பிக்கையோடு இதை சொல்கிறேன். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, எல்லோரும் நலம் பெற இறைவனை வேண்டி வாழ்த்து வடிக்கிறேன். தேங்க்யூ. தலைமையுரை ஏற்று சிறப்பான கருத்துக்களை விளக்கிய அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு அண்ணன் கூறியது போல மனித சமுதாயம் என்பதே எதிர்மறை எண்ணங்களோடு வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. இப்போ எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக தான் நியூஸ் வந்துட்டுருக்கும். எதாக இருந்தாலும் ஒரு டிவி சேனலை போட்டிங்கன்னா அதில் நல்ல நிகழ்ச்சி என்பது முதல்ல வராதுங்க. முதல்ல என்ன எதிர்மறையாக இருக்கோ அதுதான் வரும். அதேமாதிரி பேப்பர் பார்த்தீங்கன்னா பேப்பர்லேயும் ஹெட்லைன்ஸ் அதுதான் வரும். டாப்பில் 3 போடுவான், அந்த 3 போட்டால் தான் அன்னைக்கு பேப்பர் ஓடும். இதையே பார்க்கும்போது, இதையே பேசும்போது எண்ணம் சொல்லாகி, சொல் செயலாகி, செயல் விளைவாகி, விளைவு பதிவாகி, பதிவு பழக்கமாகி, பழக்கமே நம்முடைய குணமாகி, குணமே மீண்டும் எண்ணமாக வரும். இதுதான் சயின்ஸ். அப்போ என்ன பழக்கம் இருக்கின்றதோ அந்த பழக்கம் தான் நமக்கு எண்ணமாக வரும். அதனால தான் நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் பழக்கத்திலே உயர்ந்தவர்கள், அதே போல வழக்கத்திலும் உயர்ந்தவர்கள். கோபுரங்கள் கட்டுவதிலும், கோயில் கட்டுவதிலும், ஆலயங்கள் கட்டுவதிலும், அன்ன சத்திரங்கள் கட்டுவதிலும், கல்வி சாலைகள் கட்டுவதிலும், மருத்துவமனைகள் கட்டுவதிலும், நன்கொடை கொடுப்பதிலும், இன்றைக்கு காசியில்
கிட்டத்தட்ட 10 மாடி கட்டிடம். அங்கிருந்த நிலத்தை மீட்டெடுத்து எங்கள் நார்த் இந்தியாவில் போய் மிகப்பெரிய சிறப்பு. அதாவது எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் அப்ரோச் வரத்தாங்க செய்யும். பழி சொல்ல நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் வழி சொல்ல ஒரு சிலர் தான் இருப்பாங்க. ஆகையால் நாம் எது தேவையோ ரைட்டுங்களா, அப்போ வழி சொல்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில் அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நம்முடைய சங்கத்திற்கு அவர்களுடைய ஒத்துழைப்பும் அவர்களினுடைய உதவியும் சிறப்பாக தேவைப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நம்முடைய ஆண்டு அறிக்கையை அளிப்பதற்காக நம்முடைய பொருளாளர் திரு மெய்யப்பன் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இஎம்சி பழனியப்பண்ணன் அவர்களே, திரு அருணாச்சலம் அண்ணன் அவர்களே, திரு வீரப்பன் அண்ணன் அவர்களே, திரு லக்ஷ்மணன் அவர்களே மற்றும் இங்கு குழுமி உள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, இது ஒவ்வொரு வருஷமும் நம்ம அந்த ஏஜிஎம் வைக்க வேண்டியதுங்கிறது இட்ஸ் அ ஸ்டாச்சுட்டரி ரெக்குயர்மெண்ட்டு. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இப்போ இந்த மீட்டிங். அதோட நம்ம இப்போ இந்த புதுசாக எலெக்ஷன் ஆஃப் ஆஃபீஸ் பேரர்ஸையும் இந்த தரம் எடுத்திருக்கிறோம். அதை ஒன்ஸ் இன் 2 years நம்மளுடைய பயிலாப்படி எடுக்கணும், அதையும் இப்போ பண்ணியிருக்கிறோம். இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் 2 பேர். ஒன்று நம்ம சாத்தப்பா சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் எம்கேஆர் ராமசாமி அண்ணன் அவர்களும் தான். ஒரு 2014 இது ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயிடுச்சு. அதில் காஸ்மாபாலிட்டன் கிளப்பில் முதல்ல ஆரம்பித்தோம். அப்போ நல்லா ஒரு 75 பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அது 160 பேர் வரைக்கும் வந்தது. முதல் மீட்டிங்கை முத்தைய அண்ணன் ஹோஸ்ட் பண்ணி எல்லாமே அவங்கவுங்களாம் ஹோஸ்ட் பண்ணாங்க. அடுத்த மீட்டிங்கை பார்த்திங்கன்னா சாத்தப்பா லக்ஷ்மணன் ஹோஸ்ட் பண்ணார். ஒவ்வொரு மீட்டிங் பண்ணணும் அப்படின்னோம்னா தட் காஸ்ட் அரவுண்ட் ஒரு 1 lakh வரைக்கும் ஆகுது. எல்லாம் அவங்கவுங்களுடைய இதில் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைவர், பொருளாளர், செயலாளர் இருக்கிறவங்க, இசி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அடுத்தடுத்த மீட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்கும் போட்டோம்னா, ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்கும் ஒரு 4000 ரூபா செலவாகுதுன்னா அதை பூரா அந்த இசி மெம்பர்ஸே ஷேர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம தேவையில்லாமல் நம்மளுடைய சங்கத்து பணத்தை செலவு பண்ணுறதில்ல, ரொம்ப ஜுடிஷியலாக தான் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம முதல்ல ஒரு 3 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு டெபாசிட் ஒன்று பண்ணி நம்ம கொடுத்தோம். அதுக்கப்புறம் அது என்ன கொஞ்சம் குறைஞ்சது. அதுக்கப்புறம் திரும்ப இந்த தடவை அந்த சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க லக்ஷ்மணன், அவர் நாச்சியப்பன் இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ண உடனே அதில் ஒரு 2 லட்ச ரூபா நமக்கு அடிஷ்னலாக கிடச்சிது. அதனால் இன்றைக்கி டேட்டில் நம்மளுடைய சங்கத்தினுடைய டெபாசிட் 5 லட்சமும் அதனுடைய வட்டி கிட்டத்தட்ட 41,000 ரூபாயும் 45,161 ரூபா, கிட்டத்தட்ட 5,45,160 ரூபா டெபாசிட்டில் இருக்குது. இது போக நம்ம ஒவ்வொரு வருஷமும் டூர் போயிட்டே இருக்கிறோம். அந்த டூரில் நம்ம ரொம்ப எக்கனாமிக்கலாக தான் செலவு பண்ணுறோம். அதுலேயே நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அது போன தரம் மந்திராலயம் டூர் போன போது அதில் ஒரு 81,000 ரூபா நமக்கு மிச்சம் வந்துச்சு. என்ன எல்லாம் கம்மி இல்லை, நாங்கள் கூடவே வாங்கலை. அதாவது இதில் என்னென்னா ஸ்பான்சர் நிறைய வந்தது ஒன்று. ரெண்டாவது இந்த மீட்டிங்குக்கே நாங்கள் இப்போ இல்லை நான் எனக்குன்னு இல்லை, ட்ரிவாண்ட்ரத்துக்கு போனோம். ட்ரிவாண்ட்ரத்துக்கு போன போது ஒரு 6,000 ரூபா தான் நம்ம மினிமமாக அந்த இதுக்கு பண்ணோம். இப்போ அதே இது என்னுடைய ஃப்ரெண்டு நம்ம இவர் இருக்கார்ல மேலச்சுப்பரி சுப்பையா, இப்போ அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு 14,000 ரூபா. இப்போ நம்ம அந்த செலவுலையே நமக்கு என்ன போச்சு, கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 1,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட மிச்சம் வந்தது. நம்ம எல்லார்ட்டையும் கேட்டோம், என்ன அதை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணுமா இல்லை இதை வச்சுக்கலாமான்னு. எல்லோரும் ஒட்டு மொத்தமாக எல்லாம் வச்சுக்கங்கன்ட்டாங்க. இது போக
நைட்டுக்கு டிஃபன் அப்படின்னா ஒரு 2 பேர் 3 பேர். அதே மாதிரி அங்கங்கே ஒருத்தர் வந்து சிப்ஸ் வாங்கி கொடுத்தாரு, நான் வேடிக்கையாக சொன்னேன், கடைசியில் போகும்போது அல்வா கொடுத்தாங்க ஒருத்தர். அந்த மாதிரி எல்லாருக்குமே அதுவும் ஸ்பான்சர் ஒரு 6000 ரூபா 5000 ரூபா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற போது இதனால நமக்கு பணம் கொஞ்சம் மிச்சம் வந்தது. இப்போ இன்றைக்கி டேட்டில் வந்து அதனால ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயே நமக்கு வந்து 2 லட்ச ரூபா வந்தது. அதனால் இந்த செலவு ஒன்று தான் நமக்கு வந்து நம்ம சங்கத்திலேருந்து இப்போ நம்ம செலவு பண்ணுறோம். அதனால் ஒரு சிறப்பாகவே செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த தடவை இந்த ஹாலை எடுத்து, ஏன்னா இப்போ இதுக்கு ஹால் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம். அவங்க அருணாச்சலம் இங்கே மெம்பராக இருக்கிறதுனால அவங்க மூலமாக இது பண்ணி நம்ம ஏற்பாடு பண்ணியாச்சு. முதல்ல ஒரு தடவை ஏற்பாடு பண்ணோம், அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அந்த டியூ டு சார் வேரியஸ் ரீசன்ஸு. அப்புறம் இப்போ இந்த தடவை இங்கே இதில் வச்சு நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு 100 பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த அளவுக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு திருப்தியாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு இன்றைக்கி டேட்டில் நம்மளுடைய டெபாசிட் அமௌண்ட்டு 545,160 இருக்குது. அது போக போன தரம் மந்திராலயம் எக்ஸஸ் ஒரு 81,615 அதெல்லாம் இதில் சேர்ந்தது தான். கன்னியாகுமரியில் 83,912 ரூபா. இதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த 5,40,50,000 ரூபாய்க்கு 7.1% இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அது நம்ம இதில் இருக்குது. இல்லை ஏஜிஎம் வந்து இல்லை இது வரைக்கும் ஸ்பான்சர் பண்ணோம். 500 ரூபாயினுடைய ஸ்பான்சர்ஷிப்ல 5 ரூபாய் செலவழிக்காம பொருளாதார 11 வருஷமா சேர்த்து வச்சிருக்கோம். இந்த தடவை ஏஜிஎம் வந்து ஸ்பான்சர் இல்லை, நம்ம சங்கத்து பணத்தில் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். வட்டி ஆமாம் நடத்தின போதும் ஒருத்தர் கூட வேலைக்கு ஆரம்பிக்காம ஒரு கலெக்ஷனுக்கு ஆள் இல்லாம வாட்ஸ்அப்லேயே அவங்க அந்த கரெக்டாக 1ஆம் தேதி ஆகி எல்லாருக்கும் அந்த பேமெண்ட் 20 மாசமும் ப்ராம்ப்டா பண்றதுக்கு அவங்க நம்ம ஆளுங்க ஒரு மாதிரி யாரை இனிஷியேட் பண்ண முடியுமோ அவங்க டெஃபினட்டா நம்ம வந்து மாதிரி அடுத்த நம்ம நானே எங்க ஊர்ல பையன் யாராவது எல்லாருமே நம்ம எங்கர் ஜெனரேஷனை கூட்டு வரணும். ஊருக்கு பண்றது அவங்களுக்கு போட்டு பார்ட்டிசிபேஷனை கொடுக்கணும். என்ன பண்ணணுமோ சில மாதிரி இந்த அண்ணன் சொன்ன மாதிரி அதாவது சில காரியங்கள் செய்யறதுக்கு வருத்தப்பட்டு போறதை விட மனசொப்பி அதாவது வெக்ஸாகி ஒதுங்கக்கூடாதுங்கிற லெவலில் நம்மளுடைய ஊருக்கு எல்லாரும் பண்ணணும். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் போக முடியல டூரு. போன டூர் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டூர் எங்கள் வீட்டில் பொம்பளைங்கெல்லாம் போகணுன்ட்டாங்க. எங்கள் அண்ணி, எங்கள் ஒய்ஃபு, என் மருமக எல்லாரையும் ரொம்ப பத்திரமாக கூட்டிகிட்டு போய் ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால இது வந்து அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கூட்டிகிட்டு போனால் கூட கிடைக்காது. நீங்கள் பார்த்து ஆமாம் தங்க ஆமாம் என் பிரதர் ஒய்ஃபு பிரதரும் போல நானும் போல தியாகவும் போல நானும் சாத்தப்பனும் போல நானும் போல அண்ணன் ஃபாரின் போயிருந்தது. அதனால இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ஊருக்கு உள்ளத நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு எது இருந்தாலும் சரி, அதாவது அது தப்புன்னு ஏதாவது ஒன்று நடந்தால் கூட இது ஏன் நடந்தது இதை கரெக்ட் பண்ணணும்னு சொன்னால் எல்லாருமே ரெடியாகக்கூடிய குரூப்பை வந்து உருவாக்கி நல்லா பண்ணணும்னு இதில் இந்த ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. இது மெய்யப்பண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் நான் இருந்துட்டேன். அவங்க இல்லை அப்படின்னா இந்த அசோசியேஷனுமே சில இதுகளை அதில் வேலை பார்க்குறவங்க 20 பேரில் நிறையா 10 பேர் நிறைய இந்த இதில் வந்து எல்லோரும் வரிசையாக பேர் சொல்கிறேன். எல்லாருமே எல்லா எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரில் எங்கள் மாதிரி ஒரு 3-4 பேரை தவிர 15 பேர் ரொம்ப ஆக்டிவ் மெம்பர்ஸு. எல்லா விதமான டூர்லேருந்து மற்றதுலேருந்து எதையுமே ஒரு காரியத்தை அவங்களா எடுத்து பண்ணக்கூடியவங்க. அந்த எடுத்துக்கூடிய பண்ணதை ஒவ்வொரு ஃபேமிலி ஜெனரேஷன்ஸ் வரணும், அதை ஊருக்கு வரணும், நம்ம நகரத்தார் பிள்ளையார் கோயில் இதுக்கு வரணும், கோயிலில் வரணும், ட்ரஸ்ட்டில் வரணும், மற்றதில் வரணும், எல்லாத்துலேயும் வந்து பண்ணணும். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு காரியம் நடத்தும் போது அதில் பல ப்ராப்ளங்கள் இருக்கும். அதை பேசி தீர்த்து கரெக்ட் பண்ணமே ஒழிய அதை வந்து ஒரு அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு செயல்களை நம்ம இனிமேல் அடுத்தது பண்ணணும்னு இதில் நான் வேண்டிக்கிட்டு மெய்யப்பண்ணனுக்கு இதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இருந்திருக்கேன். இது ஏன்னு கேட்டால் ஒரு ட்ரெஷரி பொறுப்புங்கிறது வந்து இது நடத்தக்கூடியது இல்லை. ₹1 அந்த கணக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், அந்த டிவிஷன்னாலும் இருக்கும், அது யாரும் கேட்கவும் மாட்டாங்க. அதை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால இப்போ அவங்க மாதிரி ஆளும் அடுத்த ஜெனரேஷன் அதை நம்ம எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். வணக்கம் அண்ணே. இது உங்கள் அசோசியேஷன் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய இடத்துல இருக்கா. அடுத்தது இந்த லாஸ்ட் இயர் இது வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் வச்சு பாஸ் பண்ணது தான்.
அது வந்து உங்களுக்கு அதை படிக்கணும் அப்படின்னா நான் எல்லாத்தையும் படிக்கிறேன். இல்லை எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்கில் அப்ரூவ் பண்ணதை எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா வி கேன் டேக் இட் as அப்ரூவ்டு. இல்லை நான் இதை சர்க்குலேட் பண்ணுறதுன்னா பண்ணிடுறேன். நான் அதில் வந்து வி ஆர் நாட் ஹைடிங் எனி திங். நீங்கள் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். இட் இஸ் ஓப்பன் புக். அது ஒன்று. அடுத்தது ஒரு பெர்சனலாக எனக்கு வந்து இப்போ நம்ம வீரப்பண்ணை வந்து நம்ம சொன்ன உடனே நம்ம வந்துட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஹி இஸ் எ வெரி பிஸி மேன். இல்லை அவங்கள பொறுத்த மட்டும் இப்போ ஏன்னா இந்தியாவே செமிகண்டக்டரை பற்றி பேசிகிட்டு இருக்குது. ஹி இஸ் த சேர்மன் ஆஃப் தட் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம செட்டியார் சமூகத்துக்கே அது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா அவங்கள பற்றி அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் சொல்லிடுறேன். இது போக இவங்க எல்லாரும் சொன்னது மாதிரி நம்மளுடைய அந்த டூர்லையுமே குமரப்பனும் நம்ம வீரப்பனும் வந்து அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வீரப்பன் இதுக்குன்னே 2 நாளைக்கு ட்ரிவாண்ட்ரம் போய் அதை போய் பார்த்துட்டு வந்து அதில் என்னென்ன எவ்வளோ எக்கனாமிக்கலாக பண்ண முடியும். அதே மாதிரி குமரப்பன் வந்து இங்கேருந்து கான்டாக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையாக இது பண்ணி, அதே மாதிரி மந்திராலயத்துலலாம் பல்க் புக்கிங் ஆஃப் ரூம்ஸே கிடையாது. அதை வந்து இவர் பேசி அவங்களோட கான்டாக்ட் பண்ணி எல்லாம் பண்ணுனதுனால நமக்கு எல்லாம் ஈஸியாக போயிடுச்சு. அதனால் அவங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய நகரத்தார் சங்கத்தினுடைய வரவு செலவு கணக்குகளையும் சிறப்பாக கொடுத்து சிறப்பாக செயல்பட்டு வரும் நம்முடைய பொருளாளர் திரு மெய்யப்பன் அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இதுபோல் ஒருத்தர் இருந்தால் தான் நாங்களும் வேலை செய்வோம். அதாவது வேலை செய்கிறதுக்கும் ஊக்கப்படுத்துவதற்கு ஆள் வேணுங்க. செய்துட்டீங்களா, பண்ணிட்டீங்களா, அதாவது நாங்கள் வெளி ஒர்க்கு தான் பார்ப்போம். அவர் நம்முடைய குமரப்பன் மந்திராலயத்தில் புக் பண்ணது சரி, நம்முடைய கன்னியாகுமரியில் எல்லாத்துக்கும் குரூப் ரூமு 30 ரூமு 40 ரூமு எல்லா இடத்துலையும் அங்கே தெரிஞ்சவங்க இருந்ததுனால அவருடைய பெரிய முயற்சியால் நமக்கு இந்த அளவுக்கு சீப்பாக முடிஞ்சது. அதேமாதிரி திருவனந்தபுரம் போகும்போதும் அங்கே ஒருத்தர் உள்ள தரிசனத்துக்கே 3 தடவை தரிசனம் பண்ணோம். அந்த பத்மநாப சுவாமியை தரிசனம் பண்ணுறதுங்கிறதே சாதாரண விஷயம் கிடையாதுங்க. திருவனந்தபுரம் போனால் கூட தரிசனம் கிடைக்காது. கரெக்டாக போகும்போது நடை அடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான தரிசனம் எல்லா இடத்துலையுமே நல்ல சிறப்பாக இருந்தது. அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு, கூட்டு முயற்சி தான். அதே போல் வந்தவங்களும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி நல்லா சிறப்பாக நடந்தது. அடுத்த டூரும் இப்போ ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ட்ரெயினில், காரில், பஸ்ஸில் கூட்டினே போயிட்டு இருக்கிறிய, அடுத்தது ஒரு ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு எல்லாம் உங்களுடைய எண்ணம் தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நினைக்கிறத நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த வகையில் அடுத்த டூருக்கும் நம்ம ஈசி மீட்டிங்கில் பேசி உங்களுடைய ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள், சிறப்பாக செய்வோம். ஏன்னா நமக்கு போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே அங்கங்கே நம்முடைய குமரப்பன் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே நமக்கு ஆள் இருக்குதுங்க. எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது. ஆனால் ஃப்ளைட்டில் எல்லாம் ஃப்ரீயாகலாம் ஒன்றும் பண்ண முடியாது, கன்சல்ஷன்லாம் கிடைக்காது. அது நம்ம நடத்தின சிலோன் போகலான்னு இந்த அண்ணன் நாச்சியப்பண்ணே உடனே சொல்லிட்டாங்க, சிலோன் போகலான்னு சொல்லிட்டு. நல்ல ஊருங்க சிலோன். நம்ம பேசி ஒரு முடிவு எடுத்துருவோம். அது 6 மாதத்துக்கு முன்னாடியே ஃப்ளைட்டுங்கும் போது நம்ம டிக்கெட் எடுக்கணும். அது கன்செஷன் தான் கிடைக்கும். கடல் வழியிலையும் போகலாம். நாகப்பட்டினத்துலேருந்து இது கப்பல் போகுது. இப்போ வீக்லி ட்வைஸ் போகுது. 3.5 மணி நேரம் ட்ராவலிங் கப்பல் போகுது. இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து விட்டுருக்குறாங்க. அந்த வகையில் அனைவருக்கும் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நல்ல நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களை கௌரவிப்பதற்காக அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய சிறப்பு அழைப்பை ஏற்று சிறப்புரை நல்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய திரு வீரப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவதற்காக நம்முடைய தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெங்களூர்லேருந்து நமக்காக காலையில் கிளம்பி வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய
அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் திரு ஆர் சேகரன் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவதற்காக கௌரவ தலைவர் திரு KMSP ராமநாதன் அண்ணன் அவர்களே அன்போடு அழைக்கின்றோம். திரு சேகரன் அவர்கள் வாழ்க வளமுடன். திரு வீரப்பன் அண்ணன் அவர்களும் வாழ்க வளமுடன். நம்முடைய அழைப்பை ஏற்று திருமதி ரங்கநாயகி அவர்களும் கேரட் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நம்முடைய சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர் 99 வயது நிறைந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா செல்லப்பன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு வீரப்பன் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு அடுத்த ஆண்டு 100வது வயது, அதையும் நாம் வெகு சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். ஐயா அவர்கள் கவிதை எழுதுவதிலே மிகவும் சிறந்தவர்கள். பல்வேறு புத்தகங்களை எழுதி கவிதைகளையும் எழுதியிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நினைவு பரிசை வழங்கி அவர்கள் நமக்கு ஆசி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு செல்லப்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அனைவரும் எழுந்து நின்று அவர்களுக்கான மரியாதையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா அவங்க டாக்டர் ஆச்சி வாங்க வாங்க ஆச்சி வாங்க. அனைத்தையும் நம்முடைய நகரத்தார் தொலைக்காட்சி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அனைத்தும் நகரத்தார் டிவியிலும் யூடியூப்ல ஒளிபரப்ப இருக்கின்றது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவதற்காக திரு RM சோமசுந்தரம் அண்ட் அபிராமி தம்பதியர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். சோமசுந்தரம் அவர்களும் ஆட்சி அவர்களும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கின்றார்கள், பொன்னாடை போர்த்தி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இல்லை, நீங்கள் அவங்களுடைய டாக்டர் வந்து அட்வொகேட்டு, அவங்கள பற்றி சில சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இங்கே பேச பெருசாக எதுவும் கிடையாது. ஒரே ஒரு இது, எனக்கு வந்து என்னோடய தந்தையார் வந்து ஒரு பெரிய சொத்து. அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வேறு எதுவும் கிடையாது. நம்மளோட உடம்பு நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் இருக்கிற வரையும் அப்படிங்கிறது அதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சொத்துன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் அவங்களே தனியாக ஒரு கொம்பு கூட பிடிக்காமல் 99 வயதுக்கு வந்து நடந்து அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். அதை பார்த்து நான் வளர்ந்து நானும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பணம், காசு, சொத்து, வீடு, வசதி அதை சேர்த்து வைக்கிறத விட உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கங்க. அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சொத்து. அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம். ஆட்சி அவர்களுடைய பராமரிப்பில் தான் ஐயா அவர்கள் இங்கே ஆதம்பாக்கத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பு. ஐயாவை பார்க்க போனால் நமக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸு, டீ, காஃபி எல்லாம் அவங்க வேலையோடு அதையும் செய்து சிறப்பாக செய்வாங்க. அந்த வகையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்தமைக்கு அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய தலைவர் திரு EMC அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு நமது சிறப்பு அழைப்பாளர் திரு வீரப்பன் அண்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து துணைத் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய லட்சுமணன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய கௌரவ தலைவர் திரு KMSP ராமநாதன் அண்ணன் அவர்களுக்கு திரு சேகரன் அண்ணன் அவர்கள் சேகரன் அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து துணைத் தலைவர் திரு கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு திரு சேகரன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். AVM கண்ணன் அவர்கள்.
செயலாளர் திரு அருணாச்சலம் பிஆர் அருணாச்சலம் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். திரு சேகரன் அண்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் பொருளாளர் திரு சிடி மெய்யப்பன் அண்ணன் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பு செய்ய இருக்கக்கூடிய திரு நகரத்தார் தொலைக்காட்சியினுடைய முத்துராமன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். விசாலாட்சி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். திரு ரங்கநாயகி அவர்களுக்கு. இப்போ நம்முடைய இந்த ஹாலில் வந்துட்டு இந்த ஹெர்பல் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்கிறாங்க. நம்ம தலைக்கு தேய்க்கிறது, நெய் பாலிஷு எல்லாமே நல்லா அதனுடைய ப்ராடக்ட் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய சங்கத்தினுடைய உறுப்பினர் திருமதி மீனாள் நடராஜன் தொடர்ந்து அது பண்ணிகிட்ருக்கிறாங்க. அது வேண்டியவங்க வாங்கிக்கலாம். அவர்களுக்கும் மீனாள் நடராஜன் அவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார்கள். திரு கீதா குமரப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இது அந்த மீனா மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து வெளியில் வரமாட்டேங்கிறாங்க. நம்ம இதிலே வந்து யாராலும் லேடிஸ் வந்து ஏதாலும் ஒரு அதனால நீங்கள் யார் யார் என்னென்ன இதுன்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நம்ம அதை வெளிக்கொண்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் நீங்கள் பெரிய ஆளுங்களாக இருப்பீங்க. பட் எங்களுக்கே தெரியாமல் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியல. அதனால் நீங்கள் சொன்னால் தான் தெரியும். அது நம்ம வள்ளிக்கண்ணு வந்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா அதுதான் மகளிர் அணின்னு இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுடைய வேலைப்பளுனால பண்ண முடியல. அவர்களோடு இணைந்து இந்த ஹெர்பல் ப்ராடக்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். திருமதி மஞ்சு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி மஞ்சு அவர்கள் வரலாம். அவர்களை கௌரவிப்பதற்காக வள்ளிக்கண்ணாச்சி அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். நம்முடைய மகளிர் சங்கம் கடந்த ஆண்டு துவங்கி ஒரு விளக்கு பூஜை சிறப்பாக நடத்தி இருக்கிறோம். இந்த ஆண்டு ஏதோ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. வள்ளிக்கண்ண ஆட்சி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துமாறு திருமதி சிவகாமி ராமநாதன் ஆட்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொன்னாடை போர்த்தி சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பொன்னாடையை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்ச்சியாக நம்முடைய சிறப்பு அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு வீரப்பன் அவர்களுடைய சிறப்புரை அவர்களை பற்றி அறிமுகம் செய்து அவர்களை பேச அழைக்குமாறு அன்போடு திரு மெய்யப்பன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முன்னாடியே சொன்னோம் வீரப்பண்ணன் அவர்களை பற்றி. அவங்கள பற்றி சொல்லணும்னா புக்கு தான் போடணும். ஏன்னா நம்ம வந்து தனியாக பேப்பரில் எழுதி அவங்கள பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து ஹஸ் டன் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸு நிறைய இதில் இருக்கிறாங்க. நகரத்தார் சங்கத்தில் இருக்கிறாங்க. ஆத்தங்குடியில் பொற்றாலி கொடுக்குறதே அவங்க குடும்பத்தில் உள்ளதுலேருந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி இஸ் த சேர்பர்சன் ஆஃப் த இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் அசோசியேஷன். அது வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுறது செமிகண்டக்டர்ஸ் தான். பிரைம் மினிஸ்டர் மோடியிலேருந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இந்தியாவினுடைய இது வந்து உலக நாடுகளுக்கு மத்தியில் அவ்வளோ பிரபல்யமாக இருக்கிறதுக்கு அந்த செமிகண்டக்டர்ஸை பற்றி தான் எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இதில் அவங்க சேர்பர்சனாக இருக்கிறாங்க. அது நம்ம நகரத்தார் சமூகத்திலேருந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் மிகவும் பெருமை. அவர்களுக்கு நல்ல ஒரு பெரிய கரவொலி கொடுத்து வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க இதை தவிர இன்னும் நிறைய அசோசியேஷன்ஸில் இருக்கிறாங்க. எங்களோட நான் அவங்க கூட நன்றி பேரண்ட்ஸ் அசோசியேஷனில் நான் கூட இருந்து எனக்கு வேலை பார்த்ததுனால அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸு அவங்க எப்படி நடவடிக்கை என்னங்கிறது தெரியும். அதே மாதிரி அவங்க ஐபிசிஎனில் இருக்கிறாங்க.
நிறைய நகரத்தார் பெங்களூர் நகரத்தார் சங்கத்தில் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒருத்தர்லாம் இப்போ நம்ம கூப்பிட்ட உடனே அவங்க இஎம்சி பழனியப்பனுக்கும் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க, நமக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் கூப்பிட்ட உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருந்தாலும் கூட அப்புறம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க காலையில் கரெக்டாக 9:30னாங்க, 9:30க்கு வந்துட்டாங்க. அது அந்த மாதிரி அவங்களுக்கு பல பேர் வீரப்பன் ஒரு பேர் இருந்ததுனால அவங்களுக்கு ரவி வீரப்பனா, விப்ரோ வீரப்பனா அப்படின்னு ஏகப்பட்ட கம்பெனியில் இருந்ததுனால எல்லா வீரப்பனும் அவர் பேரில் வந்துட்டுருக்கோம். அதாவது அந்த நல்ல ஒரு சவுண்டு அகடமிக் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஒரு சிறந்த நிர்வாகி, ஒரு பெரிய கம்பெனியை வச்சு அதிலேருந்து இப்போ இவ்வளவு பெரிய லெவலில் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளோட அசோசியேட் பண்ணியிருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் பெருமை. அவர்களை பேச அழைக்கிறேன்.